கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா எழுதியிருந்தவன் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கான அதிகாரத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் மிதித்து போடுவதற்கு, சாதாரண ஒரு கொசு அடிப்பது போல அடித்து போடுவதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்தும் போதுதான் நாம் வெற்றி காண முடியும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் தேவையில்லாத பயங்களை எடுத்து போட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம அர்ப்பணித்து வாழும்போது, இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது சத்துருவையும் அவனுடைய கிரியைகளையும் நாம் எளிதாக ஜெயிக்க முடியும். இன்றைக்கு சீஷர்களுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி. நீர் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டீரப்பா. இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி ஜெயம் எடுக்க உதவி தாரும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜெயத்தை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தருகிறதற்காய் நன்றி. இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி. ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.